Hi students, I am Prema Thangaraj. Plus 1 Maths Chapter 2 Basic Algebra Exercise 2.12. First introduction பார்த்துட்டு next sum பார்க்கலாம். Properties of logarithm. So log ஓட sum பார்க்கணும்னா இந்த properties தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம sum solve பண்ண முடியும். First product rule. Product ruleனா log xy base a. இது எப்படி ரைட் பண்ணா log x base a plus log y base a. ப்ராடக்ட் இருக்கும்போது இதில் ப்ளஸ் வரும். x, y greater than 0. x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ 0 ஓட பிக்கஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கோஷியன்ட் ரூல். log x by y base a equal to log x base a minus log y base a. ப்ராடக்ட்ல இருக்கும்போது மைனஸ் சைன் வரும். x, y greater than 0. Next power rule, very important rule இதான். log x power y base a equal to பவர்ல இருக்கும்போது இந்த பவர் ஃப்ரண்ட்ல வரும் அவ்வளவுதான். So y log x base a, x greater than 0. Next base rule, log x base b equal to log x base a divided by log b base a, x greater than 0. இப்போ இன்னொரு மெத்தட்ல இத log x base b equal to இத 1 divided by log b base x னு ரைட் பண்ணலாம். Question number 1. Let b greater than 0 and b not equal to 1. Express y equal to b power x in logarithm form. Also state the domain and range of the logarithmic function. First b greater than 0 னு கொடுத்துருவாங்க, b not equal to 1. Next express பண்ண சொல்லிருக்காங்க, என்ன ஃபார்ம்னா logarithm ஃபார்ம்க்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும். First given that b greater than 0, b not equal to 1. Next again y equal to b power x. இப்போ இதுதான் லாகரிதமிக் ஃபார்முக்கு வர சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா டூ சைட்ஸும் லாக் எடுத்தா போதும். சரியா? டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு. ஸோ லாக் ஒய் பேஸ் பி, லாக் பி பவர் எக்ஸ் பேஸ் பி. இந்த பி வந்து நம்ம தான் பேஸ் போட்டிருக்கோம். சரியா? கொஸ்டின்ல லாக் ஒய் லாக் பி பவர் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து பி தான் கிரேட்டர் தென் 0, பி நாட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கனால பி நம்ம ரைட் பண்ணோம் பேஸா. நெக்ஸ்ட் log y base b equal to பவர் ரூல் அப்ளை பண்றோம். பவர் ரூல் அப்ளை பண்ணா இந்த பவர்ல இருக்குது ஃப்ரண்ட்ல வரும். ஸோ x log b base b. நெக்ஸ்ட் இந்த log இன்னொரு ரூல் log a base a. இந்த ரெண்டும் அதாவது பேஸும் அதோட லாகோட வேல்யூ ரெண்டும் சேமா இருந்தா இதோட வேல்யூ 1. ஓகே. ஸோ அப்போ log b base b இதோட வேல்யூ 1 வரும். இப்போ 1 into x x. So log y base b equal to x. உங்க கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம லாகரிதம் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் அண்ட் ரேஞ்ச்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டொமைன். டொமைன்னா இப்போ இதில் ஒய்க்கு வேல்யூ பண்ணணும். ஆக்சுவலி எப்போவுமே லாக் வந்து நெகட்டிவ்ல வராது. நெகட்டிவ் வரனா ஜீரோவும் ரைட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால 0, இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் 0 இல்லாமல் க்ளோஸ் இன்டர்வல் போட்ட மாதிரி தான் 0 சேர்த்துக்கணும். இப்போ ஓப்பன் இன்டர்வல்னா 0வை ரைட் பண்ணக்கூடாது. ஸோ 0, இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் இந்த ஓவர் டோட்டல் ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும். எடுக்கும்போது ரேஞ்ச் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, பிளஸ் இன்ஃபினிட்டி. தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 2. கம்ப்யூட் log 27 base 9 minus log 9 base 27. ஃபர்ஸ்ட் இந்த log 27 இருக்கா, இந்த 27 நம்ம 3 கியூப் ரைட் பண்ணலாம். இந்த பேஸ் 9 மைனஸ் பிள்ளைங்க லாக் இந்த 9 3 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். பேஸ் 27. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு பவர் ரூல் அப்ளை பண்றோம். பவர் ரூல் அப்ளை பண்ணா இந்த பவர் இருக்குது லாக்கு முன்னாடி வரும். ஸோ 3 log 3 பேஸ் 9. இந்த 3 ஃப்ரண்ட்ல வந்துருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் இதே போல இங்கே பவர் யூஸ் பண்றோம். ஸோ 2 log 3 base 27.
நெக்ஸ்ட் பேஸ் ரூல் அப்ளை பண்றோம். பேஸ் ரூல் லாஸ்ட்ல பார்த்தது என்னன்னா இது 1 டிவைடட் பை நான் பேஸ் ரூல் என்ன பார்த்திருப்பேன்னா லாக் பேஸ் ஏ பினா இது 1 டிவைடட் பை இதுக்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்கோ இப்போ இது நம்பர்ஸ் எல்லாம் 1 போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 6 என்ன நம்பர்ஸ் இருந்தாலும் அந்த நம்பர்ஸ் தான் நியூமரேட்டர் ரைட் பண்ணும். டிவைடட் பை லாக் இந்த ரெண்டும் பிளேஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? பி பேஸ் ஏன்னு வரும். தான் பேஸ் ரூல். இப்போ இங்க 3 ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ 3 டிவைடட் பை லாக் இந்த ரெண்டும் பிளேஸ் சேஞ்ச் ஆகும். லாக் 9 பேஸ் 3ன்னு வரும். மைனஸ் இது அதே போல பேஸ் ரூல் யூஸ் பண்றோம். இங்க 2 டிவைடட் பை இங்க லாக் இந்த ரெண்டும் பிளேஸ் சேஞ்ச் ஆகும். லாக் 27 பேஸ் 3 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் 3 டிவைடட் பை லாக் இந்த 9 3 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் இங்க பேஸ் 3 இருக்கு. மைனஸ் இங்க 2 டிவைடட் பை இங்க லாக் இங்க 27 3 கியூப்னு ரைட் பண்ணலாம். 3 கியூப் இங்க பேஸ் 3. நெக்ஸ்ட் பவர் ரூல் யூஸ் பண்றோம். டினாமினேட்டர் மட்டும் இந்த 2 லாகுக்கு ஃப்ரண்ட்ல வரும். இங்க 3 டிவைடட் பை 2 log 3 பேஸ் 3. ஓகே, இது ஃப்ரண்ட்ல வந்துட்டு பட் log 3யும் பேஸ் 3 மட்டும் இருக்கு. இங்க அதே போல மைனஸ் 2 டிவைடட் பை பவர் யூஸ் பண்ணா இந்த 3 லாகுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ 3 log 3 பேஸ் 3. உங்களுக்கு log a பேஸ் a அதோட வேல்யூ இஸ் 1. ஓகே, பேஸும் அந்த வேல்யூ ரெண்டும் சேமா இருந்தா அதோட வேல்யூ 1. ஸோ ஈக்குவல் டு இங்க 3 டிவைட் பை 2 இன்ட்டு இங்க பேஸும் வேல்யூவும் சேமா இருக்கு. இந்த டோட்டல் வேல்யூ இஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு 3 இங்க லாக் பேஸும் 3 வேல்யூவும் 3. ஸோ இதோட வேல்யூ 1 இன்ட்டு 1. ஸோ ஈக்குவல் டு 3 பை 2 மைனஸ் 2 பை 3. இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றோம். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணா 3 3s are 9, 2 2s are minus 4 divide by 2 3s are 6. இப்போ லெஸ் பண்ணா 9 minus 4 5 வருமா? So 5 divided by 6 தான் நமக்கு ஆன்சர். That's all. Question number 3. Solve log x base 8 plus log x base 4 plus log x base 2 equal to 11. இல்லை x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் ரூல் அப்ளை பண்றோம். நமக்கு பேஸ் ரூல் என்ன? log a பேஸ் b னா 1 டிவைடட் பை log இந்த ரெண்டும் பிளேஸ் சேஞ்ச் ஆகும். b பேஸ் a ன்னு வரும். இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இருந்தால் அந்த நம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணும். நமக்கு லாக் முன்னாடி இந்த நம்பர்ஸ் இல்லை. ஸோ 1 மட்டும் போட்டால் போதும். ஸோ 1 டிவைடட் பை log 8 பேஸ் x இந்த ரெண்டும் பிளேஸ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பிளஸ் 1 டிவைடட் பை log 4 பேஸ் x. நெக்ஸ்ட் பிளஸ் 1 டிவைடட் பை log x பேஸ் log 2 பேஸ் x equal to 11 at in place. Okay. Next, so 1 divided by the 8 2 cube write பண்ணலாம். So log 2 cube base x. Next plus 1 divided by log the 4 2 square write பண்ணலாம். 2 square the base x plus the 1 divided by the log the 2 2 power 1 write பண்ணலாம். 2 power 1 base x equal to 11. Next, power rule apply பண்றோம். power rule apply பண்ணா இந்த denominator இந்த power வந்து logக்கு முன்னாடி வந்துரும். So 1 divided by 3 log 2 base x. Next plus 1 divided by இது அதே போல power rule தான். இந்த 2 ஃப்ரண்ட்ல வந்துரும். So 2 log 2 base x plus 1 divided by இந்த 1 ஃப்ரண்ட்ல வந்தா அதே log
2 base x equal to 11. Next, இந்த 3 டேர்ம்ஸ்லமே log 2 base x காமனா இருக்கா? இங்கே log 2 base x இருக்கு, இங்கே log 2 base x இருக்கு. ஸோ இதை காமனா வெளில எடுக்கிறோம். ஸோ 1 divided by log 2 base x காமனா வெளில எடுத்துட்டா இங்கே என்ன வரும்? 1/3 இது மட்டும் வெளில வந்துட்டு ஸோ 1/3 வரும். இங்கே ப்ளஸ் இந்த 1 log 2x காமனா வெளில வந்துட்டு ஸோ 1/2 மட்டும் வரும். இங்கே ப்ளஸ் இதுவும் அதே போல் காமனா வெளில வந்துட்டா 1 இருந்தால் மென்ஷன் ஆகும். ஃப்ராக்ஷனை ரைட் பண்ணும்போது 1/1 ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட்டு 1 divided by log 2 base x. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் 6 வரும். ஓகேவா? இப்போ 6 வரனா இங்கே 2ஆல் ப்ராடக்ட் பண்ணும். நியூமரேட்டர் 2ஆல் ப்ராடக்ட் பண்ணும், டினாமினேட்டர் 2ஆல் ப்ராடக்ட் பண்ணும். ஸோ 2 into 1 2. இப்போ இங்கே 6 வரனா இங்கே 3ஆல் ப்ராடக்ட் பண்ணும். 3 into 1 plus 3. இங்கே 1 இருக்கு, 6 வரனா 6ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணும். இப்போ 1 into 6 plus 6 equal to 11. Next 1 divided by log 2 base x. 2 plus 5, 2 plus 3, 5, 5 plus 6, 11. 11 divided by 6 equal to 11. Next, இங்க இதை 6 ஃப்ரண்ட்ல எழுதலாம். 1 divided by 6 log 2 base x. இது நியூமரேட்டர் இங்கே டினாமினேட்டரில் வரும். சரியா? ஈக்குவல் டு 11 டிவைட் பை 11. இன்னும் ப்ராடக்டில் தான் இருக்குது. ஸோ 11 11 கேன்சல் பண்ணிட்டால் 1 மட்டும் வரும். ஸோ 1 டிவைட் பை 6 log 2 base x ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு நம்ம பவர் ரூலில் பவர் இருக்குது ஃப்ரண்டில் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்டில் இருக்குது நம்ம பவர்ஸில் ரைட் பண்ணலாம். ஸோ 1 டிவைட் பை log 2 இந்த ஃப்ரண்ட் இருக்குது பவரில் பெறும் 6 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா log a பேஸ் b ஈக்குவல் டு c. log இது ஃபுல்லாக a, log a பேஸ் b ஈக்குவல் டு c. இந்த ஃபார்மில் இருந்தால் உங்களுக்கு ஃபார்முலா b பவர் c ஈக்குவல் டு a. இதில் a வந்து 2 பவர் 6 இதான் a. ஓகேவா? b வந்து இந்த x, c வந்து 1. இதான் இந்த ஃபார்மில் இருந்தால் b பவர் c ஈக்குவல் டு ஏன்னு ரைட் பண்ணலாம். உங்களுக்கு b யோட வேல்யூ என்ன? x. ஸோ அப்போ x, c யோட வேல்யூ 1. இப்போ c பவர் 1 சாரி x பவர் 1 x தான் மென்ஷன் பண்ணும். ஸோ ஈக்குவல் டு நெக்ஸ்ட் a. a வேல்யூ இஸ் 2 பவர் 6. 2 பவர் 6. நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 2 பவர் 6னா 2வை 6 டைம் ப்ராடக்ட் பண்ணும். 2 into 2 into 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 by x ஓட வேல்யூ then find பண்ணும். That's all. Question number 4. Solve log 2 power 8x base 4 equal to 2 power log 8 base 2. ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு இந்த log 2 பவர் 8x இருக்கா, இந்த 8xை 2 into 4x ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 4s are 8. 2 into 4x 8x ஈக்குவல் டு பேஸ் 4. நெக்ஸ்ட்டு 2 பவர் இந்த log 8 பேஸ் 2. நெக்ஸ்ட்டு இந்த log 2 பேஸ் 4. இப்போ இது a பவர் m இன்ட்டு n ஃபார்மில் இருக்குது. a பவர் m தி ஹோல் பவர் n ஃபார்ம் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பவர் 2 தி ஹோல் பவர் 4x ரைட் பண்ணிக்கலாம். இது a பவர் m இன்ட்டு n ஃபார்மில் இருக்குது. நம்ம அதை a பவர் m தி ஹோல் பவர் n ஃபார்மில் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு 2 பவர் log 8 வந்து நம்ம 2 கியூப்னு ரைட் பண்ணிக்கலாம். 2 கியூப் த பேஸ் 2. நெக்ஸ்ட்டு பவரில் யூஸ் பண்ணக்கி இந்த ஃப்ரெண்ட் பவரில் இருக்குது லாக்கு முன்னாடி வரும். ஸோ இங்கே 4x log 2 ஸ்கொயர் பேஸ் 4. ஸோ ஈக்குவல் டு இங்கே அதே போல் 2 பவர் பவரில் இருக்குது. இங்கே
பவர் யூஸ் பண்ணால் இந்த லாக் மட்டும் 3 வந்துடும். ஸோ 3 log 2 base 2. நெக்ஸ்ட் இங்கே 2 ஸ்கொயர் 4. ஸோ இங்கே 4x log 2 ஸ்கொயர் 4 base 4 equal to 2 பவர் 3 log 2 base 2. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். log a base a இதோட வேல்யூ 1. இது பேஸும் அதோட வேல்யூ சேமாக இருந்தால் அதோட வேல்யூ 1. இப்போ இதில் பாருங்கள், இதில் பேஸோட வேல்யூவும் வேல்யூவும் சேமாக இருக்குது. இங்கே அதே போல் பேஸும் வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டோட வேல்யூ 1 ஆகும். ஸோ 4x into 1. ஸோ 4x equal to 2 power 3 into 1 வரும். ஓகே, ஸோ 4x equal to 2 power 3. 2 power 3 னா 2 into 2 into 2. 2 2 are 4, 4 2 are 8. So, x equal to the multiply 4 change to divide. 8 divided by 4. So, x equal to 8. That's all. Thank you.